ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பள்ளிப்பாளையம் ஆறை ஒட்டி ஒரு கோயில், சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயில் பேர் காவேரி கரை சோழீஸ்வரன் கோயில்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. எத்தனை வருஷம் பழமையான கோயில்லாம் தெரியாது. அது பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே பாலத்து மேலே வந்துட்டுருக்கோம். கீழே ஆறு போகுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டா இதுதான் பாருங்கள் அந்த ஆறு. இங்கே பாருங்கள் கோயிலோட பேர் என்னன்னு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு. காவேரி கரையில் காசி சோழீஸ்வரர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா கோயில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் ஒரு டைம் எங்கள் ஈரோடு, நாமக்கல் இந்த மாதிரி இருக்கேன், எங்கே இருக்கீங்களா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு டைம் வந்துட்டு போங்க. அப்புறம் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே விளக்கு போட்டு தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் விளக்கு போட்டுட்ருக்கேன். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம், காமிக்கிறோம். ஆனால் உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தப்போ சொன்னாங்க. சரி, இந்த டைம் பார்க்கலாம், எடுக்க சொன்னால் எடுக்கலான்னு தான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். இதை தான் உள்ள என்ட்ரன்ஸ். சிவன் கோயில்னாவே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். எல்லா சாமியுமே நம்ம இங்கே தரிசனம் பண்ணிடலாம். அங்கே பாருங்கள் 63 நாயன்மார்களும் இருக்காங்க. நாங்கள் இப்போ நந்தி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் கருவறை, சிவனோட கருவறை. பூஜை பண்ணுறதுக்கோசரம் அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அது லேட்டாக மாட்டேங்குது. நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இது எல்லாமே 63 நாயன்மார்கள். அங்கே ஒரு அம்மா அந்த 63 நாயன்மார்களை வேண்டி ஏதோ ஒரு பஜனை சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்தது இங்கே ஒரு சிவன் இருக்காங்க. இதையும் நாங்கள் கும்பிட்டு போனோம். விஷ்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கோயிலுக்கு வந்தது வரவே மாட்டேங்கிறான். இங்கே எல்லா சாமியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஏதோ அம்மன். வீடியோட கண்டினியூஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஃபுல்லாக பாருங்கள்.